எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு நான் ஆக்சுவலி 3 மந்த் ரீடிங் நான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ராசிப்படி உங்களோட 3 மந்த்ஸுக்கு உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ரீடிங் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு மேஷ ராசி, ஏரிஸ் சைன். உங்களுக்கு வந்து இந்த 3 மாதம் என்ன சேஞ்சஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ நியூ ஜேர்னி. எனக்கு இது ரொம்பவே இந்த கார்ட்ஸ்லேயே வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. இந்த ஒரு 3 மாதம் வந்து உங்களுக்கு ஒரு புது ஜேர்னி இருக்குங்க. அதாவது இப்போ மேரேஜ் ரிலேட்டடாக வந்து நிறைய வந்து ஒரு லைஃப்பில் எல்லாம் இருந்தும் உங்களுக்கு மேரேஜ் ரிலேட்டடாக வந்து ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ மேரேஜ் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நியூஸ் இருக்குது. நீங்கள் சிங்கிள்னா மேரி ஆவீங்க. ஒரு மேரேஜ் ஆகி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஒரு குட் நியூஸ், ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு புது பர்சன்ஸோட கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து நல்ல ஒரு சோஷியலைஸ் பண்ணுவீங்க. இவ்வளோ நாளாக ரொம்ப வந்து இன்ட்ரோவர்ட்டாக ரிசர்வ்டாக இருப்பீங்க. பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேருமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நியூ பர்சனை மீட் பண்ணிவிட்டு அவங்களோட ஒரு சோஷியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வரும். அண்ட் அதிகமாக வெளியே போக ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட லைஃப்பில் சேலஞ்சஸுங்கிறது கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அந்த சேலஞ்சை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த சேலஞ்ச் வந்தாலுமே அதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அது தைரியமாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. உங்களோட கார்ட்ஸ் வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூ ஜேர்னியில் எல்லாமே நீங்கள் கேட்கறதுக்கு மீறி உங்களுக்கு கிடைக்கும், அது எதுவாக இருந்தாலுமே. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்கணும். எந்த ஒரு முடிவை எடுக்கிறதாக இருந்தாலும் நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு 2 டைம் 3 டைம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. ஓகேவா? பட் எதுவாக இருந்தாலும் பி ரெடி ஃபார் எனிதிங். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ரெடியாக இருக்கணுங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் பிகாஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோல் வச்சு அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்யறதாக இருந்தாலும் கொஞ்சம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் யாருக்கிட்டையும் எதையும் கலந்துக்காமல் எதையுமே வந்து யோசிக்காமல் நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்க வேணும். ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஓகேங்களா? தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வார்னிங் ஆல்சோ. அண்டு நீங்கள் இப்போ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். ரிசல்ட் வருது வரல இப்போதைக்கும், பட் கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் இந்த ஒரு நியூ ஜேர்னியில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது உங்களோட இவ்வளோ நாளாக பெயின், டிப்ரெஷன் இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜாய், அந்த உங்கள் ஜேர்னி பார்த்தீங்கன்னா பெயின்லேருந்து அப்படியே ஒரு ஜாய் மூமெண்ட்டுக்கு ட்ராவல் ஆவீங்க. ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு லைஃபுக்கு நீங்கள் டெஃபினட்டாக ட்ராவல் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அந்த ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான சுச்சுவேஷனில் இருந்தது, நிறைய ஒரு லைஃப்பில் அடிமேல் அடி விழுந்தது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த சன் கார்டு வந்திருக்கறனால யூ கேன் see that யூஸ்வலி சன் என்னன்னா இருட்டுக்கு அப்புறம் வெளிச்சம் வரும். கரெக்டா? ஸோ அது மாதிரி உங்கள் லைஃப்பில் டார்க்னஸ்க்கு அப்புறம் அவ்வளோ பிரைட்னஸ் வரும். இந்த சன்னோட அந்த ஒரு பிரைட்னஸ் மாதிரி ரொம்ப நல்லா ஷைன் ஆவீங்க. ஸோ இட்ஸ் அ டைம் டு செலிப்ரேட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப பெரிய விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அது கிடைக்கலன்னா அதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்கிறத விட சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. அண்டு இப்போ கெரியர் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் அங்கேயும் இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த கெரியர் சேஞ்ச் ஆஃப் ஜாப் பாசிபிள். அண்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்கள் டேலண்ட் எல்லாமே வந்து ரெக்கக்னைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கான அந்த ரெஸ்பெக்ட், மதிப்பு எல்லாமே வந்து உங்களோட ஒர்க் ஏரியாவில் கிடைக்கும். ஓகேங்களா?
பட் அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் உங்களோட கோலை நோக்கி நீங்கள் போகிறப்போ உங்களோட லைஃப் ஸ்டைலுமே நீங்கள் இந்த ஒரு நியூ லைஃப்பில் மாற்றி ஆகணும், நியூ ஜேர்னியில். ஓகே, ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு லைஃப் ஸ்டைல் அண்ட் உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை கரெக்டாக வந்து நீங்கள் கொண்டு போயிட்டு வாங்க. உங்களோட லைஃப்பில் ஒரு ஹியூஜ் சேஞ்ச் ஓவர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் வந்து யாரையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? எந்த ஒரு விஷயம், ஒரு அவுட்கமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பீப்புளாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிச்சுவேஷன், எமோஷன்ஸ், எதுவுமே சரி, எதையுமே யாரையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே வேண்டாம். ஓகேங்களா? நீங்கள் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்கள் நார்மலாக, பீஸ்ஃபுல்லாக. உங்களுக்கு வர்றது தானாக வரும். எதையும் ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குட் டைம் ஸ்டார்ட் ஆகியிருக்கிறதுனால நீங்கள் கம்முன்னு அமைதியாக இருந்தீங்கன்னா எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்களா ஃபோர்ஸ் பண்ணி, நீங்களா அதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிளெஸ்ஸிங்ஸே ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் வார்னிங் என்ன தெரியுங்களா? இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனாக ஒரு சில பேர் இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறுறப்போ அதிகமாக பேசுவீங்க, அதிகமாக சொல்லுவீங்க. ஸோ பேசுகிற விஷயத்துலையும் சரி, ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுற விஷயத்துலையுமே கண்ட்ரோல்டாக இருக்கணும். எதை சொல்லணுமோ அதை மட்டும் கட் அண்ட் ஷார்ட்டாக சொல்லிடுங்க. அதிக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க வேண்டாம். பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி, அசட் அதெல்லாம் கூட சேர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு சில பேருக்கு. இல்லை அப்படின்னா அதுக்கான அந்த ஒரு பிளாக்கேஜஸ் இருந்துச்சு, இவ்வளோ நாள் எதுவுமே சேல் ஆகாமல் இல்லாத ஒரு பிளாக்கேஜஸ் இருந்துச்சு, ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஃபேவராக டெஃபினட்டாக வரும். ஸோ அதனால தான் வந்துட்டு யார்கிட்டையும் எதையும் சொல்லாதீங்க. பீப்புள் உங்களை சுற்றி வந்து கண்டிப்பாக வந்து ஹாப்பியாக கிடையாது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களோட ஹெல்த்துக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து டேரோட்டில் பார்க்கலாம். பாசிட்டிவான ஒரு கார்டு. இங்கேயும் சன் வந்திருக்கு, இங்கேயும் சன் வந்திருக்கு. ஸோ ரெண்டு இடத்துலையும் சன் வந்திருக்கனால திஸ் இஸ் வெரி பாசிட்டிவான ஒரு கார்டு. ஆக்சுவலி இன்னைக்கு நான் நிறைய கார்டு எடுத்திருக்கேன் ஸோ தட் உங்களுக்கு ஒரு டீப்பான ஒரு மெசேஜ் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ மேஷ ராசிக்கு, ஏரியஸ் சைனுக்கு உங்களுடைய பெயின்ஃபுல்லான ஒரு டேஸ்ன்னு இருக்கும்லங்க. அதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அது இன்னும் வரைக்குமே ஏதோ ஒரு விதத்தில் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இல்லைன்னா அதோடைய எஃபெக்ட் வந்துட்டு இன்னும் இருந்துகிட்டே இருக்கும். பட் கவலைப்பட வேண்டாம், அது எல்லாமே வந்து ஓவர் ஆக போகுது. ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு நல்ல, இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு நான் கேட்குறது என்னென்னா, நல்லா தூங்குறீங்களா? ஒரு டீப் ஸ்லீப். உங்களுக்கு டீப் ஸ்லீப் இல்லைனாலுமே சாதா ஒரு நைட்டு படுக்கிறப்போ ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்க, எந்த ஒரு தாட்ஸ், எந்த ஒரு பயமும் இல்லாமல்? கண்டிப்பாக இல்லை. நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு எதிர்கால நோக்கின பயம், பாஸ்ட் நோக்கின பயம். ஒரு சில பேருக்கு ஆங்ஸைட்டிஸ் வந்து ரீசெண்டாக ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஏன்னா உங்கள் லைஃப்பில் நடந்த நிறைய ட்ராமாஸ்னால ஆங்ஸைட்டிஸ் உருவாகியிருக்கலாம். நைட்மேர்ஸ், நிறைய பேட் ட்ரீம்ஸ் வந்திருக்கலாம். அண்ட் டிப்ரெஷன் போயிருப்பீங்க. ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் ஆல்சோ நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இது எல்லாமே உங்களோட பாஸ்டான ஒரு விஷயங்கள்னால. ஏன் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் வந்துச்சு அப்படின்னா, பிகாஸ் உங்களுக்கான தைரியம் அப்படிங்கிறது, ஒரு பிரச்சனை வந்தால் தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதை விட்டுட்டு யூ மைட் ஹவ் ட்ரெயின்ட். அந்த இடத்துல என்னப்பா புது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி லோ ஆகிடும். ஸோ பாஸ்ட் விஷயங்கள், பாஸ்ட் ப்ராப்ளம்ஸ்லேயே டுவெல் ஆகிறது உங்களோட ஹெல்த்தை கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து யூ நீட் டு கிவ் மோர் லவ் டு யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் லவ் கேர் கொடுக்குறீங்க, தட் இஸ் செகண்டரி. யூ நீட் டு நர்ச்சர் யுவர் செல்ஃப். உங்களுக்கு லவ் கொடுங்க, உங்களுக்கு கேர் கொடுங்க, பிகாஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்கள் லைஃப்பில் வந்து இந்த ஒரு ஹெல்தி ஹேபிட்ஸ்,
கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல், டைம் மேனேஜ்மெண்ட்டு அது எல்லாமே ஏன் வந்து கரெக்டாக உங்கள் லைஃப் ஸ்டைலில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன், பிகாஸ் உங்கள் லைஃப்பில் எல்லாமே ஆல்தோ பாசிட்டிவான விஷயங்கள் வந்தாலுமே இந்த 2 கார்டும் பாருங்களேன், நீங்கள் வந்து நெகட்டிவ் பாஸ்ட்லேயே டுவெல் ஆகிட்டே இருக்கீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கான அந்த ப்ராப்பர் டைம் ஸ்கெடியூலுங்கிறது இல்லை. ஓகேங்களா லைஃப்பில். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஒரு 2 இது வந்து உங்கள் லைஃப்பில் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ரைட், உங்களோட ஸ்லீப் அண்ட் உங்கள் தாட்ஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிரைட்னஸ் வந்தாலுமே, இங்கே பாருங்கள் 2 சன் கார்டு வந்திருக்கு, அப்போ அவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது வரும் லைஃப்பில், பட் அது உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இந்த ஒரு ஹேபிட்டை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். அண்டு ஒரு சில பேர் வந்து லைஃப்பில் நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்கும், நிறைய கில்ட்டியான விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி நான் பண்ணியிருக்க வேண்டாம், நான் இப்படி பண்ண போய் தான் வந்து இப்படி ஆச்சு, இந்த ஃபங்க்ஷனுக்கு இல்லை இந்த இடத்துக்கு நான் போனனால தான் என்னை அவங்க அவமானப்படுத்தினாங்க, அவங்க வீட்டுக்கு போயிருக்கக்கூடாது, அந்த இடத்துக்கு போயிருக்கக்கூடாது, இதை நான் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்குது. நிறைய வந்து அதாவது நீங்கள் வந்து ஒரு சில பேர் லைஃப்பில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு இன்சல்ட்டாக இருக்கட்டும், ஷேம், கில்ட்டி, இது எல்லாமே வந்து ஒரு லைஃப் லெசன். இட்ஸ் நாட் தட் உங்களுக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு கிடையாது, எல்லாருக்கும் நடக்கும். பட் அது அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறது இட் இஸ் செகண்டரி. பட் மேஷராசி ஒரு சில பேர் உங்களுக்கு நடந்த அந்த ஷேம், அந்த அவமானம், அது எல்லாத்தையுமே ரொம்ப டீப் பர்சனலாக எடுத்துக்கிறீங்க. அதுக்கு ஒரு சில பேர் உங்களே பிளேம் பண்ணிட்டு இருக்கலாம். நான் இடம் கொடுத்தனால தான் இப்படி ஆச்சு, நான் கண்ட்ரோல்டாக இருந்திருக்கணும். See, when you have நீங்கள் வந்து கார்மிக் பீரியட் இல்லைனா வந்துட்டு ஒரு பேட் டைம்ஸில் இருக்கிறப்போ யூ காண்ட் ஈவன் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். நீங்கள் அது வந்து உங்களுக்கான அந்த ஒரு குட் டைம்ஸ் வரப்போ தான் நீங்களே யோசிப்பீங்க, நானா இந்த மாதிரி பண்ணேன், ஐ ஷுட் ஹவ் டேக்கன் கண்ட்ரோல் அப்படின்னு நினைப்பீங்க. பட் வாட் எவர் ஹேஸ் அ ஹேப்பன்ட் இஸ் அ லெசன் ஃபார் யூ, அப்படி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கார்டு வந்து உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கா. நிறைய பேர் வந்து மேஷராசிக்காரங்க டிபெண்டன்ஸில் இருக்கிறீங்களோ, ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் சொல்கிறேன். ஸோ இனிமேல் வந்து உங்களுக்காக ஒரு இப்போ வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஜாப் இல்லை, இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபினான்ஷியலாக டிபெண்டில் இருக்கீங்க அப்படின்னா, இது வந்து போத் ஜெண்டருக்குமே நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸை இருந்தீங்க அப்படின்னா அது ரிலீஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ நீங்களே வந்து உங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் ஜேர்னி உருவாக்குவீங்க. உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அது மூலயமா வந்து யார்கிட்டையுமே பணம் டிபெண்ட் பண்ணாமல் நீங்களே ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அண்ட் ஒரு சில பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக சான்சஸ் இருக்கு. இல்லை நீங்கள் ஆகலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் எல்டர்ஸ் யாரும் ரிட்டையர் ஆக சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த 3 மாதத்தில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ஃபேவரபுளாக தான் வரும், பட் கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுங்கள் எதுவுமே. அண்ட் பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 3 மந்த்ஸில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டெப்புமே வந்துட்டு உங்களுக்கான ஒரு ஓன் வேர்ல்டை உருவாக்கும், ஒரு லெகசியை உருவாக்கும். ஓகேவா? பிகாஸ் கார்ட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ பிரைட்டாக வந்திருக்கு. அவ்வளோ இந்த கார்ட்ஸோட கலரே பாருங்களேன், அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக வந்திருக்கு. இட் இஸ் இன் யோர் ஹேண்ட், அவ்வளோதான் சொல்லுவேன். அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியங்கிறது வரும். எந்த இடத்துல இருந்து வரும்னா, இப்போது ஒரு சில டைமில் உங்கள் பாஸ்டில் யாரோ எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல கை கட்டி நின்றுருப்பீங்க, பேசாமல், எதிர்த்து பேசாமல். அதே இடத்துல நீங்கள் போல்டாக எதிர்த்து நின்று பேசுவீங்க. ஸோ எந்த இடத்துல நீங்கள் தைரியத்தை இழந்தீங்களோ அதே இடத்துல உங்களுக்கான அந்த தைரியங்கிறது பிறக்கும். ஸோ நீங்களே இந்த சேஞ்சஸை உணர்வீங்க. ஓகேங்களா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதை தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் நோ டவுட். மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் நிறைய விஷயங்களை பார்த்தனால அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படின்னா தெரியும், லைஃப் எப்படி லீட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். லைஃப்பில் என்ன பிரச்சனைகள், நான் ஃப்யூச்சரில் எப்படி பிரச்சனை வந்தால் அது எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரியும். ஆனால் ரியாலிட்டின்னு வர்றப்போ அப்படியே வந்து கொஞ்சம்
ஸ்டக் ஆகிடுறீங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஓவர் திங்கிங். உங்களுக்கு வந்து இந்த ஓவர் திங்கிங்கே பெரிய பிரச்சனை. இந்த 2 கார்டுமே போதும். ஆல்தோ உங்களுக்கு பாசிட்டிவான நியூஸ், பாசிட்டிவான மெசேஜஸ் எல்லாமே ஃபேவரபுளாக வந்தாலும் உங்களோட தாட்ஸ், ஸ்லீப், லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், ஓவர் திங்கிங்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா வர பாசிட்டிவை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது, ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, ஃப்யூச்சருக்காக சேஃப் பண்ண முடியாது. ஸோ யூ டேக் இட் அஸ் அ வார்னிங். ஓகேவா? ஸோ இந்த 3 மாதத்துக்குள்ளார உங்களுக்குள்ளார ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இதெல்லாம் அப்கிரேட் ஆகும். பட் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஓகேங்களா? ஸோ பி ஓப்பன் மைண்டட். அதுதான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருங்க. எதுலையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, எதையும் கம்பேர் பண்ணாதீங்க. லைஃப்பை விடுங்க. அது அந்த லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் எது எப்போ வரணுங்கிறது யூனிவர்ஸ்க்கு தெரியும். அந்த டிவைன் டைமிங்கில் கொண்டு வருவாங்க. ஸோ வாட் எவர் இஸ் கம்மிங் அக்செப்ட் பண்ணுங்க. எதர் இட் இஸ் குட், என்ஜாய் பண்ணுங்க. பேடாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு பாசிட்டிவ்னஸை பாருங்கள். அண்ட் அதில் என்ன லெசன்கிறத பார்த்துட்டு யூ ஜஸ்ட் கண்டினியூ யுவர் லைஃப். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த மேஷராசிக்கு. அவ்வளோதான் உங்களுக்கான மெசேஜ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெசேஜ் நல்ல பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் அவ்வளோ ஒரு ஹியூஜ் டேர்ன் ஓவர் வரதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு 3 மாதம் வந்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் வர சேஞ்சஸை உணருவீங்க. அண்ட் ஸ்டே ஹாப்பி, பி பிளெஸ்ட்.